கலையழகும் கம்பீரமும் கொண்டு சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து பொதுமக்கள் பார்வைக்கு விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் திராவிட கலை மற்றும் பல்லவர் கட்டடக்கலையுடன் வள்ளுவர் கோட்டம் அமைப்பதற்கு 1973ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். 1976ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அழகிய தோரண வாயிலும் அதைத் தொடர்ந்து புல்வெளியும் அறம் பொருள் இன்பம் என்ற திருக்குறளின் 1330 பாக்களும் திறந்த புத்தக வடிவில் சலவை கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் தேரையே இழுத்து வந்தது போல் செதுக்கி வைத்துள்ள சிற்ப தேரானது வள்ளுவர் கோட்டத்தின் மணிமுடியாய் திகழ்கின்றது. வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டு 49 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் சரியான பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்பட்டதாக புகார் எழுந்தது. திமுக ஆட்சி அமைந்த பிறகு வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பதற்காக 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் பொதுப்பணித்துறை மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. வள்ளுவர் கோட்டம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதோடு கல்தேர் வர்ணம் பூசி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் சிலையை இரவிலும் கண்டு ரசிக்கும் விதமாக லேசர் விளக்கு மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர். வள்ளுவத்தை பற்றியான முழுமையான தன்மையோட புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு வந்து போகிறவங்களுக்கு வெறும் ஒரு அம்யூஸ்மெண்ட்டாவோ என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் சில பேருக்கு வழிபாட்டு தளம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக கொண்டு வரதுக்கும் ஒரு விஷயம், சில பேர் ஆய்வுத்தன்மையோட பகுத்தறிவோட வள்ளுவரை பார்க்குறவங்களுக்கு ரிசர்ச் சென்டர் கொண்டு வந்திருக்கும், ப்ளஸ் வெகுஜன மக்கள் புகழ பார்க் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1330 திருக்குறளை உள்ளடக்கிய குறள் மண்டபம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறள் மண்டபத்தில் வந்து முத்தமிழின் கலைஞர் என்ன பண்ண வள்ளுவர் குறள் மட்டும் வந்து டைல்ஸ் செதுக்கி இருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட தெளிவுரையை வந்து ஒரு திருவள்ளுவரோட குறள் கீழே செதுக்கி ஒரு கோல்டன் பிளேட்ஸில் வச்சு பிறகு வள்ளுவர் குறள் ஓவியம் வந்து ஒரு பெயிண்டிங் ஹால் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ யார் வேணாலும் முழுமையாக திருக்குறளை அர்த்தத்தோடு படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சியை கொண்டு வந்திருக்கோம். கீழே வந்து ஒரு 1500 பேர் உட்கார மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபர்னிஷ்டு ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியம், அதாவது கலை நிகழ்ச்சிகள் கொண்டு வருது, லெக்சர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள், நிகழ்வுகள் எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வித் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வள்ளுவர் கோட்டத்தின் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் மாதத்தில் திறப்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.